அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம வந்து என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, நல்லா நைட்டு இப்போ வந்து கரெக்டாக 8:30 மணி. இந்த 8:30 மணிக்கு நல்லா எதமா இந்த பனிக்கு எதமா அடுப்பு பற்ற அடிச்சுட்டு வாசல்லே சமைச்சு சாப்பிட்டுட்டு இருக்கோம் எல்லாருமே. என்ன சாப்பாடுனா தோசை, சிக்கன் குழம்பு. சிக்கன் குழம்பு ஒரு 4 மணிக்கே வச்சாச்சு. இப்போ தான் தோசை சூடாக ஊற்றுறோம். சிலிண்டரு இல்லை, தீர்ந்துருச்சு. இருந்தது, இப்போதைக்கு இல்லை, தீர்ந்துச்சு. அதனால் விறகு அடுப்புலேயே சமைச்சு எல்லோரும் அப்படியே வாசல்லே உட்காந்து சாப்பிட்டுட்ருக்கோம். அம்மா தம்பி சாப்பிட்றாங்க. அப்பாவும் அஜயும் கொல்லைக்கு உரம் போட போயிருக்காங்க. நைட்டு தண்ணி விட்றாங்க கடல கொல்லைக்கு. அஜயும் அப்பாவும் கொல்லைக்கு கடல கொல்லைக்கு உரம் போட போயிருக்காங்க. ஏன்னா இப்போ வந்து போர் தண்ணி வந்து போர்க்காரங்க பகலில் அவங்க அரைச்சிட்டு நைட்டில் தான் நமக்கு கொடுக்குவாங்க. நைட்டில் தண்ணி விடணும். இன்றைக்கி நமக்கு தண்ணி விட்றேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் போய் எச்சரிக்கையாக உரம் போட போயிருக்காங்க. அவங்க போட்டு வந்து சாப்பிட்டுட்டு மறுபடியும் அப்பா வந்து தண்ணி கட்ட போயிடுவார். போனால் எப்படி நைட்டு 2 மணி 3 மணி ஆகிடும்லடா. நேரம் அஜய் தாத்தா பின்னாடியே. அதான் அஜய் ஒரு பயந்தாங்குழி. அங்கே எங்கள் அப்பாவை உரம் போட விட மாட்டான். அவர் பின்னாடியே சுற்றிட்டு இருப்பான். பேய் பயம் அவனுக்கு. அது காலையிலேருந்து மதியம் சிக்கன் குழம்பு வச்சது, காலை சாப்பாடு செஞ்சது, காலையில் சாம்பல் அள்ளிட்டு தான் அடுப்பை தட்டோம். இது சின்னோண்டு இரும்பு அடுப்பு தானே, அது நல்லா விறகு எரிஞ்சு அடுப்பு நொம்பிடுச்சு. அதனால் இப்போ வந்து அடுப்பை தடிக்கும் போது இப்போ மறுபடியும் இப்போ நைட்டில் சாம்பல் அள்ளி கொட்ட விடாது. அதனால ஓரம் கட்டி வச்சுட்டு இப்போ புதுசாக மறுபடியும் ஒரு அடுப்பு நிறைஞ்சிச்சு. ஏமா ஒன்று வச்சுக்கம்மா. இந்த மாதிரி நல்லா காத்தோட்டமாக நீங்களும் கிராம வாழ்க்கை வாழ்ந்துருக்கீங்களா? அந்த நைட்டில் வாசலில் உட்காந்து இது மாதிரி சுற்றி குடும்பத்தோட சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றீங்களா? எல்லாம் சுற்றி இந்த பக்கம் ஆர்எஸ் விதிமா தோப்பு, இந்த பக்கம் கடலை சுற்றி வெறும் தேக்க மரம், வேப்ப மரம், பலாமரம், காற்று நல்லா குளுன்னு வருது. அதான் இப்போ லைட்டாக பனி இன்னும் செம்மையாக இருக்கும். வாசல்லே படுத்துக்குவோம் நாங்கள்லாம் இந்த சித்திரை மாதத்துலலாம். வீடியோ எடுக்கும்போதே என் தம்பி பையன் அடம் பிடிக்கிறான். என் தம்பி பொண்டாட்டி தான் எடுத்தா, எடுக்க விடல. அவன் இப்போ தான் தூங்கி எழுந்திரிச்சு வந்தான். அதான் அழுகுறான். நேரத்துலேயே சுட்டு சாப்பிட்டு நாளைக்கு வந்து எனக்கு டியூட்டி இருக்குது, டியூட்டிக்கு போயிடுவேன். ஆளுக்கு 2 ஊற்றி சாப்பிட்டு போய் படுத்துக்க வேண்டியதான். இன்னும் 10 நாள் பேசுனா சித்திரை மாதத்துலலாம் வாசல்லே படுத்துக்கலாம். அப்போ தான் நல்லா குழு குழுன்னு காத்தோட்டமா நல்லா இருக்கும். இப்போலே பனி இதுட்டு இன்னும் ஒரு 10 நாள் போனால் பனியே இருக்காது. நடு காட்டுக்குள்ள அடுப்பத்தை வச்சு தோசை சுட்டு வந்துருங்க. நடுக்காட்டில் தோசை, சிக்கன் கிரேவி. நடுக்காடு தான். பகலில் வந்தாலே எங்கள் வீட்டுக்கு புதுசாக வரவங்க எல்லாருமே, ஐயோ என்ன காட்டுக்குள்ளே இருக்கீங்க, ஐயோ என்ன காட்டுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னு. அது நைட்டில் வந்தாங்க சுத்தம். வரேண்ணே அஜய்க்கு தூண்டி போட்டுருக்கோங்க. சரி, அஜய்கிட்ட என்ன ஆச்சுன்னு கேள்வி. அஜா உரம் போட்டாச்சா? எல்லாத்துக்கும் போட்டாச்சா? பயந்துட்டு எங்க உட்காந்த? ஏடா ஏதோ பேய்க்கு பயப்படுவோம் அவங்க அம்மா சொல்றாங்க. பேய் அறிஞ்ச மாதிரியே இருக்க முகத்தை பார்த்தா. மெதப்பா இருக்கிற தோசையில் கொஞ்சம் மெதப்பாதான் இருக்கு தோசையே. அஜயா சாப்பிடு. தண்ணி கட்ட போறியா? நைட்டு போடா போடா. நீ என்னடா கை கழுவாம சாப்பிடுற? இல்ல உரம் போட்டுல கை கழுவிட்டோடா. போடா. நான் உரத்தை தொடவே இல்லையே. தொடவே இல்லையா? கை கழுவலான்னு ஐடியா இருக்கா இல்லை நாளைக்கு கழுவிக்கிறியா? இதில் எடுத்து வச்சியா? கழுவிடணுமா? கை கழுவிட ஆள் வேணுமா? பிரபா நீனு சாப்பிடு. மாடு தெரியல. மாடு கருப்பா இருக்கு. உங்க வீட்டுல நைட்டு சாப்பாடு என்னன்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரி கிராம வாழ்க்கை நீங்க வாழ்ந்த அனுபவம் இருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. நீங்களும் இது மாதிரி குடும்பத்தோட வாசல்ல நைட்ல சாப்பாடு சாப்பிட்றீங்க. சரி, ஓகே நண்பர்களே, நான் சாப்பிடுங்க.
நேரத்துலயே தூங்குறோம். நன்றி வணக்கம். இந்த லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே, மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோட மீண்டும் சந்திக்கும். அப்புறம் வந்து அக்கா என்னக்கா வீட்டு வேலை முடிச்சா எல்லாரும் கேட்டீங்க. இன்னும் இல்லை, நாளைக்கு மாட்டு வண்டிக்கார் வரேன் இருக்காரு. எனக்கு டியூட்டி. ஆனால் நாளைக்கு மண் அடிக்க முடியுமா என்னன்னு தெரியல. நாளைக்கு முடியாது, நாளன்னைக்கு அடித்தாதான் கண்டிப்பாக மண் அடிக்கிற மாதிரி இருந்தால் மண் அடிக்கிற வீடியோ எடுத்து போடணும். சரி, ஓகே, பாய்.